முஸ்லீம்களாகிய எங்களுடைய பார்வையும் சிந்தனையும் தூரமானது. காஃபிருடைய சிந்தனையை விட முஸ்லீம்களாகிய எங்களுடைய சிந்தனை சகோதரர்களே தூரமானது. தூரம் யோசிக்க வேண்டும். குறுகிய பார்வை முஸ்லீம்களிடம் இல்லை. அவசரமாக ஒன்றை செய்ய வேண்டும், அவசரமாக ஒன்றை முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு நாளும் முஸ்லிம் கனவு காணக்கூடாது. முஸ்லிமுடைய சிந்தனை எவ்வளோ தூரம் என்றால், உலகத்துடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும், உலகத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, ஆலமுல் பர்ஸஹ், அந்த வாழ்க்கைக்கு சொல்லுவது. ஆலமுல் பர்ஸஹ் என்றால் எங்களுடைய உடம்பை கொண்டு போய் மண்ணுக்குள் வைத்ததிலிருந்து திரும்ப அந்த உடம்பை எழுப்பாட்டும் வரை ஆலமுல் பர்ஸஹ். அது 2000 வருடமாக இருக்கலாம், 1000 ஆண்டுகளாக இருக்கலாம். இவை அனைத்தையும் யோசிக்க வேண்டும். அதோடு எங்களுடைய சிந்தனை முடிந்து விட்டதா? இல்லை. அதற்கு பிறகு எங்களுடைய உடம்பை அல்லாஹ் எழுப்பாட்டி 50,000 சனா, 50,000 ஆண்டுகள் மஹ்ஷருடைய மைதானத்தில் கழிக்க வேண்டும். அதோடு முடிந்து விட்டதா? இல்லை. அதற்கு பிறகுதான் சுவர்க்கமா நரகமா? இவ்வளோ நீண்ட ஒரு சிந்தனையாளன் தான் யார்? முஸ்லிம். ஆனால் காஃபிர், களிமா சொல்லாதவங்க இருக்கிறாங்களே, இவங்களோட சிந்தனை சின்னது. இவங்களோட சிந்தனை என்ன தெரியுமா? உலகத்தில் எப்படி நல்ல முறையில் வாழ வேண்டும், அவ்வளவுதான். அதுக்கு மேல் அவங்க சிந்திக்கிறதுக்கு சிந்தனை இல்லை அவர்களிடத்தில். ஏனென்றால் அவர்கள் மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை மறுத்துட்டாங்க. அப்படியே அவ யோசிக்க மாட்டாங்க. மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டி 50,000 வருஷம் சொர்க்கம் நரகம் இதெல்லாம் அடியோடு இல்லைன்னுட்டாங்க. அப்ப எப்படி யோசிப்பாங்க? கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்க புத்திசாலிகள். எங்கட பார்வையும் சிந்தனையும் ஒரு நாளும் சுருங்கி விடக்கூடாது. எந்த அளவு பொறுமையாக யோசிக்கணும் நாங்க. அதற்குத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை தந்திருக்கிறார். இவைகளை ஒரு விஞ்ஞானி சொல்லிட்டான் நம்ப மாட்டோம், ஏன்னா அவனும் ஒரு மனிதன். ஆனா எங்களுக்கு இவைகளை சொல்லி தந்தவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் சொன்னா நாங்க மறுப்போமா? மறுக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்லிட்டான். இவ்வளோ பெரிய ஒரு சிந்தனையோட நாங்க வாழ்றோம். மொன்ட்ரியல்ல குடும்பத்தோட, மனைவி பிள்ளைகளோட எவ்வளோ விடயங்களை சாதிக்கணும் தெரியுமா? இதை செய்யறதுக்கு, இன்றைக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு திருமணம் நடத்துறதுக்கு, ஒரு பிள்ளை பெத்தெடுப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு எத்தனை நாள் முயற்சி. இதெல்லாம் பொய்யா? இது யார் இது வைகளை விளங்கப்படுத்துறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் தொடர்ச்சியாக விளங்கப்படுத்தினார். எங்களுக்கு ஜும்மா அரை மணித்தியாலம் ஜும்மா கேட்கறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. எங்களை சிந்தனையை சுருக்கி விட்டார். ஜும்மாக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஜும்மாக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏனத்துக்கு கேட்கணும்? கேட்கறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க சகோதரர்களே.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் தொடராக பேசினாங்க, விளங்குபடுத்திட்டே இருந்தாங்க. அதுதான் விளங்கிச்சு அவங்களுக்கு. எங்களுக்கு ஏண்டைக்கு விளங்குது இல்லை? ஏன் விளங்குது இல்லைண்டா நாங்க கேட்கலையே குர்ஆன். நாங்க குர்ஆனை கேட்டு முடிக்கலையே சகோதரர்களே. ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், உங்கள ஒரு ஆள், எனக்கு இப்ப 40-50 வயசு, அல்ஹம்துலில்லாஹ் 10 ஜுஸு குர்ஆன எனக்கு விளங்கிட்டு. ஒரு ஆள் கையை தூக்கி காட்டுங்க பாப்போம். 10 ஜுஸு சரி விடுங்க, ஒரு ஜுஸு எனக்கு 50 ஜுஸு விளங்கிட்டு. அல்லாஹ் இறக்கினது தானே இது. எனக்கு 50 ஜுஸு மட்டும் விளங்கிட்டு எனக்கு ஒரு ஆள் கையை தூக்கி காட்டுங்க பாப்போம். இது எங்கட பலகீனம். நாங்க பார்க்கல, நாங்க எல்லா நியூஸும் பார்க்கிறோம். இன்னைக்கு CNN வேணுமா, BBC வேணுமா, எல்லா நியூஸுக்கும் நேரம் இருக்கு எங்களுக்கு. ஆனா எது உண்மை ஹக்க நடக்க போகுது சகோதரர், பொய் இல்ல குர்ஆன். குர்ஆன் பொய் என்றா நாங்க இஸ்லாத்துல வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லை. நடக்க போக போகுது இன்ஷா அல்லாஹ். மாட்டிக்கொள்ள கூடாது. நாங்க யாரும் மாட்டிக்கொள்ள கூடாது. எதிர்கால பிரச்சனைகள்ல பொருளாதார பிரச்சனை ஒரு பிரச்சனை அல்ல, குடும்ப பிரச்சனை பிரச்சனை அல்ல, பிரச்சனை வர இருக்குது.